Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nasu ubudu rabbakumul ladzi khalaqakum wal ladzina min qablikum. மக்களே, உங்களுக்கு முன்னுண்டானவர்களையும் படைத்த உங்களுடைய இறைவனை வணங்குகிறது. அன்னத்தும் தத்தப்பு நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகக்கூடும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அன்னதை யாதரப்பும் உன்னரத சிராசா, பூமியை இரிப்பாதவர்களுக்கு அவன் ஆக்கினான். வசமாபினா, வானத்தை உகப்பாக ஆக்கினான். வான்சனவின சமாய் மான், வானத்தில் இருந்து மனை தண்ணீரை அவன் இறக்கி கொடுத்தான். பாகரவதின சமராத்தி நிசுத்தக்கும், அந்த மனை தண்ணீரை கொண்டு உங்களுக்கு உணவாக வர்த்தல்களை அவன் வெளிப்படுத்தினான். எனவே பல அஜாலோரின் நாடி எந்தாலும் தானமோன், இவன் அறிந்த நிலையிலே அல்லாவுக்கு இமையை இவை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் போகிறார்கள். இந்த வசனங்களிலே இறைந்து அல்லாஹ் தஆலா அவன் தனித்தவன், இறைவனாக ஆகுவதற்கு, இறைவனாக இருப்பதற்கு அவனே தகுதி உடையவன் என்பதை அல்லாஹ் இங்கே என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறார். தன்னுடைய அடியார்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்கள். இல்லாமையிலே இருந்து அடியார்களை உருவாக்கியவன் அவன்தான். அந்த அடியார்களுக்கு உள்விதமான வெளிவிதமான நேமத்துகளை கொடுத்தவன் அவன்தான். பூமியை விரிப்பாக ஆக்கி கொடுத்தவன் அவன்தான். அந்த பூமியிலே உறுதியான மலைகளை ஆணுகளை போன்று அடித்து வைத்தவன் அவன்தான். வானத்தை முகப்பாக ஆக்கியவனும் அவன்தான். அல்லாஹ் தஆலா வேற வசனத்திலே அல்லாஹ் பேசுவதை போல வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகப்பாக நாம் மாற்றினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகப்பாக ஆக்கினோம், இருந்தும் கூட அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து முகம் திருப்பிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுவான். அந்த வானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா மனை தண்ணீரை அவன் இறக்கி கொடுக்கிறார். வானிசரமின சமாஜி மாஆ, வானத்திலே இருந்து மனை தண்ணீரை இறக்கி கொடுக்கிறார். அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், மேகங்களிலே இருந்து அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறார். மனை தண்ணீரை அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறார். மக்கள் மனை தேவைப்படுகின்ற நேரத்தில் அப்போ அல்லாஹ் நேரப்பெரிய மனையில் அல்லாஹ் இறைத்தி கொடுப்பதால் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு விதவிதமான பலர்களையும் காய்களையும் கறிகளையும் காய்கறிகளையும் பூக்களையும் பலர்களையும் அல்லாஹ் நீயாக்குகிறார். அதை கொண்டு மனிதர்களும் லாபம் அடைகிறார்கள். மனிதர்கள் வளர்க்கின்ற கால்நடைகளும் மதான் வழியை ஆமித்தும் நீங்களும் லாபம் இருந்தால் உங்களுடைய கால்நடைகளும் லாபம் பெறுகிறார். கால்நடைகளும் லாபம் பெறுகிறார். குரானிய அல்லாஹ் இதை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஒரு இடத்தை அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் தகாரா, அல்லாஹ் தாராவனுக்கு பூமியை விழிப்பாக அல்லாஹ் ஆக்கினான், வானத்தை முதப்பாக ஆக்கினான், உங்களுக்கு விதவிதமான முதல்களை அல்லாஹ் உருவாக்கினான். எத்தனை முதல்கள் உலகத்தில் பரிசுத்தமான உணவை அவன் உங்களுக்கு கொடுத்தான். இதை நான் கொடுத்தவன் தான் அல்லாஹ். அவன் வரப்பெற்று வருகிறவன், மொத்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்க கூட்டியவன். அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ். எல்லோரையும் படைத்தவன் அவன்தான். எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியவன் அவன்தான். எல்லோரையும் பாதுகாக்கக்கூடியவன் அவன்தான். எல்லோருக்கும் சொந்தக்காரன் அவன்தான். சப்தா சாலிக், சப்தா ராசிக், சப்தா மாலிக், அல்லாஹ் தானாரி அல்லாதான். அவனே சாலிக், அவனே ராசிக், அவனே மாலிக். அதனால் வணக்கத்திற்கு தகுதியானவனும் அவன்தான். எத்தனை வணக்கங்கள் இருக்கிறதோ எல்லா வணக்கங்களுக்கும் தகுதியானவன் அவன்தான். ஸோ அதனால் இதையெல்லாம் அறிந்த நிலையிலே அந்த அல்லாஹ்வுக்கு
நீங்கள் இணையை உருவாக்காதீர்கள். பல அஜாலோவை நாடி என்றாலும் அன்பு தானமூன் நானும் இவன் தெரிந்தருளையிலே அல்லாவுக்கு இணையை இவை உண்டாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். என கொடுத்தானோ அவனவனது அவனை விட்டு அவனுக்கு இணையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா கூறுகிறார். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். அல்லாஹ் நாடுகிறது ரசூலுல்லாஹ் நாடி என்று சொன்ன நாடியது என்று சொல்லுவதும் சிறுசுதான். அல்லாஹ் ரசூல் நாடுகிறது அப்படி சொல்கிறார்கள். அதுவும் சிறுக்கான வார்த்தை, அதுவும் சொல்லக்கூடாது. அதுவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் மற்ற வார்த்தை பிறகு நான் சொல்லுவது எவ்வளோ பெரிய சிறுக்கான வார்த்தை. அல்லாஹ் ரசூல் நாடுகிறதுன்னு கூட சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடுனது அவ்வளோதான். ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் போய்விட முடியாது. புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெரும்பாலும் எது அப்படின்னு கேட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எவன் படைப்பாளனோ எவன் ஹாலிஃபோ அந்த படைப்பாளனுக்கு இணை வைப்பது அது பெரிய பாவம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். அதற்கு மாறுவது எல்லாருடைய அதிசயம் இருக்கிறது. என்ன உங்களுக்கு தெரியுமா? அடியாருக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது தெரியுமா? அந்த கடமைதான் அவனை மட்டுமே உணவுக வேண்டும், அவனுக்கு யாரையும் இணையாக ஆக்கக்கூடாது என்று சொல்லவும். இன்னும் ஒரு அதிசயம் இருக்கிறது. உங்களிலே யாராவது ஒருவர் இப்படி சொல்ல வேண்டாம், அல்லாஹ் நாடியது இன்னார் நாடியது என்று சொல்ல வேண்டாம். சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் மட்டுமே நாடியது என்று சொல்லுவதன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டது. வயது 3 தற்போதை கூறுகிறார்கள். நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த மனாமிலே சில யூதர்களை கண்டேன். நான் அவர்களிடத்திலே கேட்டேன், நீங்கள் நான் யார் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் யூதர்கள், யகூதிகள் அப்படின்னு சொல்லி. நான் கூறினேன், கைசேரோய், உங்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கிறது. அது என்ன பாவம் அப்படின்னா, நீங்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் குமாரன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான். அப்போ அந்த யகூதிகள் கூறினார், ஆனால் நீங்கள் நல்ல மனிதர்கள் தான், ஆனால் கைசேதம் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ் நாடியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியது என்று கூறுகிறீர்கள். அது பெரிய பாவம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இதெல்லாம் கனவுல இருந்தது. பிறகு அவர் கூறுகிறார், நான் நஸ்ரானிகளுடைய ஜமாத்தை கடந்து சென்றேன், அவர்களிடத்திலேயே பேசினேன், அவர்கள் பேசினாங்க. அப்போ நான் அவர்களிடத்தில் சொன்னேன், உங்கள் மாறியவர் நீங்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லாரையும் குமாரர் என்று கூறுகிறீர்கள். அவங்க பதில் சொன்னாங்க, இதே மாதிரியான பதில். யூதர்கள் எப்படி பதில் சொன்னாங்களோ அதே மாதிரியான பதில் சொன்னாங்க. இப்போ காலையில் இருந்துச்சு. விடிந்த உடனே நான் இந்த கனவை சில பேரிடத்தில் நான் சொன்னேன். பிறகு தர்பாரை நபவியிலே நான் போனேன், நபியுடைய சபைக்கு நான் போனேன். போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த கனவை நான் கூறினேன். ரசூலுல்லாஹ் கேட்காங்க, நீங்கள் இந்த கனவை யாரிடத்திலாவது சொன்னீர்களா அப்படின்னு கேட்காம நான் சொன்னேன், ஆமாங்க சொன்னேன் அப்படின்னு. அப்போ பெருமானார் சொன்னார் சொன்ன அவர்கள் எதிர்த்து நீரார்கள் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து விட்டு அவை அவர்கள் கூறினார்கள், சுற்றுப்பாவிட்டே அந்த சனானிக்கு பிறகு கூறினார்கள், துஃபைல் ஒரு கனவு வைத்தார், அந்த கனவை சில பேரிடத்தில் கூறியேன் இருக்கிறார். நான் சொல்லக்கூடியவனாகத்தான் இருந்தேன் உங்களிடத்திலே. நீங்கள் கலிமாவை திண்டியவர்கள். ஸோ அதனால் நீங்கள் கலிமாவை கூறியவர்கள் என்பதால் நீங்கள் அல்லாஹ் நாடியது ரசூல் நாடியது அப்படின்னு சொல்லி சொல்லாதேன். நான் உங்களை தடுக்கலாம் என்று இருந்தேன், ஆனால் என்னுடைய வேலை இதனால் நான் அதை தடுக்காமல் நான் விட்டுவிட்டேன். யாரும் ஒருவரும் அல்லாஹ் நாடியது முஹம்மது நாடியது என்று கூற வேண்டாம். கூறுவதாக இருந்தால்
அல்லாஹ் மற்றொரு நாடியது என்று கூறுவதன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதுபாவில் கூறியதாக இப்படி இப்னு அர்துவியாரிய ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் மாற்றக்கூடாது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையாதார்த்தம் கூடவே கூடாது. அல்லாஹ்வை கிடையாது. அல்லாஹ் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் என்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாவமாக ஷிர்க் என்பது இருக்கிறது. ஆனால் ஷிர்க் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னுண்டாய அவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தக்கூன். தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆகட்டும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அல்லதீ ஜஅல லக்கும் அல்-அர்த ஃபிராஷா. பூமியை உரிப்பாக ஆக்கினான். السماء بناء. வானத்தை உகப்பாக ஆக்கினான். وأنزل من السماء ماء. வானத்திலே இருந்து மழை தண்ணீரை அவன் இறக்கி கொடுத்தான். فأخرج به من الثمرات رزقا لكم. அந்த மழை தண்ணீரை கொண்டு உங்களுக்கு உணவாக கனி வர்க்கங்களை அவன் வெளிப்படுத்தினான். இப்படிப்பட்ட அந்த இறைவன் அவனை மட்டுமே வணங்குவதை பராத்துடைய நாடி அந்தாதோ அனுப்பும் தானமும் நீங்கள் அறிதலையினை அல்லாஹ்வுக்கு இணைதல் ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா பேசுகிறார். இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும். நாளைக்கு பார்க்குமா துவானல்லாதை முடிவை சுவான் கமந்திட்டார்.